Hi friends, welcome to TNPC Man YouTube channel. இந்த வீடியோல புத்தா பப்ளிகேஷனோட TNPC General Studies Previous Year Question Bank book review தான் பார்க்க போறோம். 2019 ல இருந்து 2024 வரைக்கும் 6 வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பரை இந்த புக்ல வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த 6 வருஷம் கொஸ்டின் பேப்பரை 3 வருஷமா 2 புக்கா வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. 2019, 20, 21 ஒரு புக்காவும் 2022, 23, 24 ஒரு புக்காவும் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த புக்கோட இண்டெக்ஸ் பார்த்தலாம், என்ன எக்ஸாம்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு. 2019ல 30 எக்ஸாம்ல இருந்து 3200 கொஸ்டின் 2020ல 3 எக்ஸாம்ல இருந்து 300 கொஸ்டினும் 2021ல 7 எக்ஸாம்ல இருந்து 800 கொஸ்டினும் 2022ல 3 எக்ஸாம்ல இருந்து 300 கொஸ்டினும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த புக்கோட அட்டையில 2021 தான் போட்டிருப்பாங்க. ஆனா 2022ல இருந்து 3 எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பர் இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. 2019 டு 2021 இந்த 3 வருஷத்துல 43 எக்ஸாம்ல இருந்து 4600 கொஸ்டின் இந்த புத்தகத்துல வந்து கவர் பண்ணியிருக்காங்க. 2022, 2023, 2024 இந்த 3 வருஷத்துல இருந்து என்ன எக்ஸாம்ல இந்த புக்ல கவர் பண்ணியிருக்காங்கன்னு இண்டெக்ஸ்ல பார்க்கலாம். 2022ல 20 எக்ஸாம்ல இருந்து 2100 கொஸ்டினும் 2023ல 20 எக்ஸாம்ல இருந்து 2200 கொஸ்டினும் 2024ல 5 எக்ஸாம்ல இருந்து 500 கொஸ்டினும் கொடுத்திருக்காங்க. 2022ல இருந்து 2024ல நடந்த 45 எக்ஸாம்ல இருந்து 4800 கொஸ்டின் இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. ஓவராலா இந்த புக்ல 88 எக்ஸாம்ல இருந்து 9400 கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கினுடைய கண்டென்ட் பார்த்தரலாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் ஆரம்பிக்கிறப்ப அந்த கொஸ்டின் பேப்பர் எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, எந்த டேட்ல அந்த எக்ஸாம் நடந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு இண்டெக்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க அந்த எக்ஸாம் எந்த டேட்ல நடந்ததுன்னு. 2 காலமா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழேயே அதுக்கான ஆன்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. இந்த புக்கில் என்ன ஃபார்மேட்டில் இருந்ததோ அதே ஃபார்மேட்டில் தான் இந்த புத்தகமும் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரும், டிஎன்பிசினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம வந்து பார்க்கணுமா அப்படின்னு. நீங்கள் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும், அதற்கான மெட்டீரியலும் இருக்கணும், டிஎன்பிசினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்கள் கையில் வந்து இருக்கணும். எதுக்காக டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணுன்னா, ஒவ்வொரு வருஷமும் டிஎன்பிசியில் நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, குரூப் 1ல் எப்படி கேட்டிருக்காங்க, குரூப் 4ல் எப்படி கேட்டிருக்காங்க, குரூப் 2ல் எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம வந்து கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமுக்கு டிஎன்பிசியில் எந்த ஏரியாவில் கொஸ்டின்லாம் வந்து கவர் பண்ணுறாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின் அந்த வருஷத்துலேயே நடந்த எக்ஸாமில் வந்திருக்கா, இல்லை அடுத்தடுத்த வருஷத்தில் அந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்மளால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பில் முகவுரையிலிருந்து ஒரு கொஸ்டினை எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2022ல் நடந்த ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அப்படிங்கிற எக்ஸாம்லேருந்து ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1976ஆம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு டேஸ் கமா டேஸ் மற்றும் டேஸ் என்ற சொற்றொடரை சேர்க்கப்பட்டது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த கொஸ்டினை இன்னொரு எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2023ல நடந்த வெட்டினரி அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம். இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும், 42வது அரசியல் சாசன திருத்த சட்டம். அடுத்து 2023ல நடந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்ட ஆண்டு. இது கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரியும், 1976. அடுத்து 2023ல நடந்த லைப்ரரி எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பு முகவரியில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது? இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும், 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். இப்படிதான் நம்ம வந்து கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணி படிக்கணும். இப்போ பார்த்தா நம்ம இந்த கண்டென்ட் வந்து ஒன்று தான், ஆனால் இந்த 4 எக்ஸாம்லையும் கொஸ்டின் வந்து எப்படி மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கிறப்ப டிஎன்பிசி கொஸ்டின் எப்படி கேட்பாங்களோ அந்த மைண்ட் செட்டுக்கு நம்மளும் வந்துடுவோம். நம்ம என்னதான் நல்லா படித்து டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் எடுத்திருந்தாலும் ரியல் எக்ஸாம்னு வரப்போ தெரிஞ்ச கொஸ்டினுக்கே தப்பாக ஆன்சர் பண்ணுவோம். அது எதனாலனா ஸ்கூல் புக்கை மட்டும் படித்து டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருப்போம். குரூப் 1, குரூப் 2 மாதிரியான டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்னு வரப்போ பள்ளி பாட புத்தகத்தையும் தாண்டி வெளி புத்தகத்தில் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் சிலபஸ்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. தமிழ் மாதிரி நம்மளால ஜிஎஸ்க்கு எல்லா புக்கையும் வாங்கி படிச்சிட முடியாது. இந்த மாதிரி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ஒரு எக்ஸாமில் டைரெக்டாக கேட்டிருக்கலாம், இன்னொரு எக்ஸாமில் அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம நிறைய எக்ஸாமில் திரும்ப ரிப்பீட்டடாக பார்க்குறப்ப
தெரியாத கொஸ்டினும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆப்டிடியூட்ல வேல்யூ கூட சேஞ்ச் பண்ணாம அந்த கொஸ்டினை ரிப்பீட்டடா நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை டெஸ்டா போட்டு பார்த்து நம்மள செல்ஃப் எவாலுவேஷனும் பண்ணிக்க முடியும். இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் டிஎன்பிசி வெப்சைட்லயே இருக்கு. அங்க இருந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்குவேன் இல்ல பிரிண்ட் எடுத்துக்குவேன்னு நினைச்சீங்கன்னா டிஎன்பிசினுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் லெவலை பொறுத்து பேஜஸ் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரே எடுத்துங்க. ஜிஎஸ் மட்டுமே 64 பக்கங்கள் வந்து இருக்கு. அப்ப குரூப் 1 எக்ஸாம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் வந்து இன்னும் வந்து அதிகமாக தான் இருக்கும். 10 கொஸ்டின் பேப்பர் நீங்க பிரிண்ட் எடுக்கக்கூடிய காசுக்கு ஒரு புக்கே வந்து வாங்கிடலாம். இந்த புக்ல இருக்கிற 88 கொஸ்டின் பேப்பரும் நீங்க பிரிண்ட் எடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும் நீங்களே பாத்துக்குங்க. 2019 டு 2021 கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய புக்ல மொத்தம் 430 பேஜஸ் இருக்கு. 2022 டு 2024 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கக்கூடிய புக்ல 482 பேஜஸ் இருக்கு. இந்த புக்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே வந்து தமிழ்ல தான் இருக்கும். பைலிங்குவல் கிடையாது. ஓகே, இப்போ இந்த புக்கினுடைய பிரைஸ் வந்து பாத்திரலாம். 2019 டு 2021 வரை நடந்த எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ்னுடைய புக்கினுடைய விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபா. போஸ்டல் சார்ஜ் வந்து ஒரு 50 ரூபா. மொத்தம் 400 ரூபா இந்த புக். 2022 டு 2024 கொஸ்டின்ஸ்லாம் இருக்கக்கூடிய புக் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய விலை வந்து 400 ரூபா. போஸ்டல் சார்ஜ் வந்து ஒரு 50 ரூபா வந்து ஆட் ஆகும். இந்த புக்கினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபா. இந்த புக் வந்து உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியிலையும் கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த புக்கை நீங்க எப்படி ஆர்டர் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய நேம், அட்ரஸ், பின்கோட், கான்டாக்ட் நம்பர், புக் டைட்டில், அதாவது புக் டைட்டில்னா என்ன புக் வாங்குறீங்க, பொது தமிழ் புக் வாங்குறீங்களா, இல்லை பொது அறிவு வினா வங்கி புத்தகம் வாங்குறீங்களா, இல்லை பொது தமிழ் வினா வங்கி புத்தகம் வாங்குறீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ எந்த புக்குக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைட்டிலை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இதெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் புக்கு வந்து உங்களுக்கு இந்தியன் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுவாங்க. புக்கு வந்து 3 to 5 டேஸில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். புத்தா பப்ளிகேஷனுடைய வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா www.buddhapublication.in. இதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த புக் ரிவ்யூ வீடியோ. இந்த புக்கை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புத்தா பப்ளிகேஷனோட தமிழ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் புக் ரிவ்யூ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த புக்கில் தமிழ் கொஸ்டின் பேப்பர் அப்படியே கொடுக்காம சிலபஸில் இருக்கிற மாதிரி இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூ வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கை நான் ரிவ்யூ பண்ணுறப்ப பொது தமிழ் தேர்வு வினாத்தாள்கள் பார்த்தீங்கன்னா 2012 டு 2023 வரைக்கும், கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாத்தாள்கள் பார்த்தீங்கன்னா 2022லேருந்து 23 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த புக்கை அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா புத்தா பப்ளிகேஷனை கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிசி படித்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.